வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 36 தேவையும் உழைப்பும் என்பது தலைப்பு. தேவைகளோ பிறந்த முதல் இறக்கும் மட்டும் திரும்ப திரும்ப தோன்றும். பொது எல்லோர்க்கும் தேவைகளை முடித்து வைக்கும் பொருட்கள் மட்டும் செல்வந்தரிடம் மூலதனமாய் நின்றால் தேவைக்கு ஏழை மக்கள் என் செய்வார்கள்? செய்திறனால் இயற்கையினால் ஆம் பொருட்கள் தேவைக்கு மேல் செல்வரிடமே சேர்ந்து சீர்குலையச் செய்யாதோ வாழ்வை சொல்வீர். சிந்தித்து பார்த்தால் மனிதர்கள் அனைவருக்கும் அடிப்படை தேவைகளான உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இவை பிறந்தது முதல் இறக்கும் வரை திரும்ப திரும்ப தோன்றும். இப்போ காலையில் சாப்பிட்டா இரவு பசிக்காதா என்ன? மீண்டும் பசி. அந்த பசியை போக்க உணவு தேவைதானே. இந்த தேவைகள் எல்லோருக்கும் பொது. மனிதர்களிடம் இளைஞர்கள், முதியவர்கள், செல்வந்தர், ஏழை, படித்தவர், படிக்காதவர், எந்த வித்தியாசமும் இன்றி இந்த தேவைகள் அனைவருக்கும் பொதுவானது. அப்பொழுது இந்த தேவைகளை நிறைவு செய்வதற்குரிய பொருட்கள், பசி என்றால் உணவு வேண்டும், குளிர்கிறது என்றால் அதற்கேற்ற சில கம்பளி ஆடைகள் வேண்டும், பாதுகாப்பான இடம் வேண்டும். இந்த பொருட்கள் அனைத்தும் தனிமனிதன் சொத்துரிமையின் கீழ் ஒரு சில செல்வந்தர்களிடமே இருந்தால் ஏழை மக்கள் தங்கள் தேவையை எவ்விதம் பூர்த்தி செய்து கொள்வார்கள்? இயற்கையினால் வரக்கூடிய, இப்போ உதாரணமாக ஒருத்தரே 100 ஏக்கர் பூமி என்னுடையதுங்கிறார். அப்போ அந்த 100 ஏக்கரில் இயற்கையினால் விளைகின்ற பொருட்கள் அனைத்தும் அவருக்கு உரிமை. அந்த 100 ஏக்கரிலும் தானாக விளைந்து விடாது. மக்கள் தங்கள் உழைப்பை கொடுக்கிறார்கள், செய்திறனை கொடுக்கிறார்கள். அப்படி உழைப்பினால், அவர்கள் செயல்திறனால் உற்பத்தியான பொருட்களும் தேவைக்கு மேல் செல்வந்தர்களிடமே சேர்கிற பொழுது மனிதர்கள் வாழ்வு சீர்குலைந்து போகத்தானே செய்யும். கொஞ்சம் ஆராய்ச்சியோடு சிந்தித்து பார்த்து இந்த தீமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.